ஓம் சாந்தி 3/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையை மிகவும் ஆர்வத்துடன் நினைக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் நீங்கள் சதோபிரதானமாக மாறுவீர்கள். கேள்வி: எந்த விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தியின் கதவு திறந்துவிடும்? பதில்: படிப்பின் மீது. பகவான் படிப்பிக்கின்றார். ஆகையினால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. எதுவரைக்கும் உயிரோடு வாழ்கின்றோமோ அதுவரைக்கும் அமிர்தத்தை பருக வேண்டும். படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வகுப்பிற்கு வராமல் இருந்துவிடக்கூடாது. இங்கு அங்கு என்று தேடி கண்டுபிடித்தாவது அவசியம் முரளியை படிக்க வேண்டும். முரளியில் தினமும் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் உங்களது புத்தியின் கதவு திறக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. சாலி கிராமங்களுக்காக சிவ் பகவானுடைய மகா வாக்கியமாகும். இது முழு கல்பத்திலும் ஒரு முறைதான் நடக்கின்றது என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கின்றீர்கள். வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கின்றனர். ஸ்தாபனை காரியத்தில் தடைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இதனை ஞான யஜ்யம் என்றும் கூறப்படுகின்றது. இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். இது விகாரம் மற்றும் விகாரம் இல்லாததற்கான சங்கமமாகும். இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். தந்தை இரவு பகலாக கூறிக்கொண்டே இருக்கின்றார், குழந்தைகளே, உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன் என்று. தந்தை இருக்கின்ற வரை படிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கும். பிறகு படிப்பும் நின்று போய்விடும். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. மாலையில் வரக்கூடிய மணிகள்தான் தகுதியுடன் தேர்ச்சி அடைகின்றனர். பிறகு பிரஜைகளும் உருவாகின்றனர். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இன்னார் வந்தார்கள், அவருக்கு மிகவும் நல்ல முறையில் சேவை செய்தேன், இவர் சேவையில் நன்றாக உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவர் எதிரில் இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் கவர்னருக்கு நல்ல முறையில் புரிய வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் யாருக்காவது புரிய வைப்பாரா என்ன? யாருக்காவது புரிய வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் புரிந்து கொள்ள வேண்டுமென்று இருக்கிறதோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். தந்தை எந்த சரீரத்தில் வருகின்றாரோ அவருக்கு பர்சனாலிட்டி, அதாவது தோற்ற பொலிவு வேண்டும் அல்லவா? ஆகையால்தான் அநேக பிறப்பின் கடைசியில் இங்கு மிகவும் அனுபவசாலியாக இருக்கக்கூடியவரிடத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். பகவான் வந்து புரிய வைத்தாலும் சிலர் மட்டுமே தூய்மையாக ஆகின்றனர். இதனை புரிந்து கொள்வதற்கும் நேரம் தேவைப்படுகிறது. குழந்தைகளே, நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தந்தை வருவதே அனைவருக்கும் சுகத்திற்கான வழி காண்பித்து துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான். பிறகு அவரே மற்றவர்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார்? இவை அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். யார் நெருக்கமான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். அவர்களும் இப்போது கற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். பலர் தோல்வியும் அடைகின்றனர். மாயையின் சக்கரம் அதிகமாகவே இருக்கின்றது. அதுவும் மிக பெரிய பலசாலியாக இருக்கின்றது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆவதற்கான விஷயம் மிகவும் ஆழமான இரகசியமாக இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றார் எனில் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இங்கு வரிசை கிரமமாக மாலை உருவாகி கொண்டிருக்கிறது. பள்ளியிலும் கூட நன்றாக படிக்கக்கூடியவருக்கு உதவித்தொகை கிடைக்கிறதல்லவா?
தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய நீங்கள்தான் உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். உண்மையில் உதவியை நீங்கள் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். இருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியாக படிப்பது கிடையாது. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. படிப்பதற்காக வருகின்றனர், பிறகு சிறிது படித்ததும் காணாமல் போய்விடுகின்றனர். யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் தங்களது அனுபவத்தை சொல்கின்றனர். நான் எப்படி வந்தேன், தூய்மைக்கான உறுதியை எப்படி எடுத்துக்கொண்டேன், தூய்மைக்கான உறுதி எடுத்த பின்பு ஒரு முறை பதீதமானாலும் செய்த வருமானம் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. விகாரத்திற்கான விஷயத்தை தான் முக்கியமாக கேட்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. ஒரு நாள் முரளியை நீங்கள் கேட்கவில்லை எனில் வருகை இல்லை என்று ஆகிவிடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளும் கூட முரளியை தவறவிடுகின்றனர். நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். முரளி படிக்கவில்லை என்றால் என்ன ஆகப் போகிறது என்று அவர்கள் நினைக்கின்றனர். அட, வருகை இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். நான் உங்களுக்கு தினமும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறேன். அவைகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்காக காரியத்தில் பயன்படும் என்று தந்தை கூறுகிறார். நான் சிவபாபாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. அட, நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகின்றீர்கள். கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் வந்தால் பலம் குறைந்துவிடும். மனிதர்கள் ஈஸ்வரனின் பெயரை சொல்லி தானம் புண்ணியம் செய்கின்றனர். அதனை கொடுப்பது என்று கூற முடியாது. பகவான் வள்ளல் அல்லவா? அடுத்த பிறவியில் எவ்வளவு கொடுக்கின்றார்? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எதுவரைக்கும் உயிரோடு இருக்கின்றோமோ அதுவரைக்கும் அமிர்தத்தை பருக வேண்டும். படிப்பினையை கடைபிடிக்க வேண்டும். பகவான் படிப்பிக்கின்றார். ஆகையினால் ஒரு நாள் கூட முரளியை தவறவிடக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக வீட்டில் இருக்கும்போது நிமித்தமாக, அதாவது பேருக்கு இருந்து கொண்டே காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். திருப்தி கலந்த மகிழ்ச்சி நிறைந்த முகத்தின் ஆன்மீக தோற்றத்தின் மூலமாக அனைவரையும் அதிகாரியாக்கக்கூடிய மகிமைக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஆகுக. யார் அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழை பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் திருப்தி கலந்த மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார்கள். மற்றும் இந்த திருப்தி கலந்த மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை காரணமாக பெயர் புகழோடு, அதாவது மகிமைக்குரியவராக பூஜைக்குரியவராக இருப்பார்கள். சுப சிந்தனையாளர்கள், திருப்தி கலந்த மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் இறக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் பலனாக கிடைக்கும். இந்த பிராப்தி சிலரை அதிகாரியாக மாற்றுகிறது. சிலர் பக்தர்கள் ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகன்.
தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சகஜமான சாதனம் உள்ளத்தின் அன்பாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை: செயல்கள் தானாகவே நடப்பதற்கு கர்மேந்திரியங்களுக்கு இயல்பாகவே பயிற்சி இருக்கிறது. அதேபோல புத்திக்கு நினைவின் இயற்கையான பயிற்சி இருக்க வேண்டும். இந்த கர்மேந்திரியங்களுக்கு தனக்கென்றே ஆதி அனாதி காரியம் இருக்கின்றது. கைகளை அசைப்பதற்கு, கால்களால் நடப்பதற்கு எந்த ஒரு உழைப்பும் உழைக்க வேண்டியதில்லை. அதேபோல பிராமண வாழ்க்கையில், அதாவது இந்த சங்கமயுக வாழ்க்கையில், புத்தியின் உண்மையான காரியம் மற்றும் இந்த பிறப்பின் காரியம் என்னவென்றால் தந்தையை நினைப்பதாகும். வாழ்க்கையின் உண்மையான காரியமாக எது இருக்குமோ அதுவே இயற்கையாக மற்றும் சகஜமாக இருக்கும். அப்போது தன்னை சகஜமாக கர்மயோகியாக அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.